முதல்ல 2 டம்ளர் அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, பச்சை மிளகா, வெட்டி வச்ச இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி நல்லா கொலன்னு நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அடுப்பை நல்லா பெருசு பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கு தேவையான நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த 2 டம்ளர் அரிசி எடுத்து அந்த தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை நம்ம இந்த தக்காளி இதுக்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு அந்த அரிசி நல்லா அந்த தக்காளி கூட நல்லா வதக்கிட்டு அந்த நல்லா அரிசி நல்லா வதங்கிடணும். அரிசியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடணும். அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் நல்லா எல்லா பக்கம் உப்பு படுற மாதிரி நல்லா கலக்கிட்டு குக்கரை மூடி வச்சிடணும். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடிட்டு 3 விசில் ஏர் வெளியே வந்தோடனே 3 விசில் போட்டு ப்ரெஷர் அடங்கினோன்னா எடுத்தோம்னா சிம்பிள் ஈஸி பேச்சுலர் தக்காளி சாதம் ரெடி. அப்புறம் ஒரு தட்டில் போட்டு பரிமாறிடலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம பரிமாறிடலாம். கொஞ்சம் மல்லித்தழை தூவி ஒரு கிளறிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். தக்காளி சாப்பாடு, பேச்சுலர் தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தட்டில் பரிமாறியாச்சு.